Sir, show me as Rajinikanth. Show me better than him. Okay? He is very intelligent. கேமராமேன் யூகே செந்தில்குமார் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டியில் நரேந்திர மோடி அவர்களை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அதாவது மோடி அவர்கள் கூடயே நான் வந்து ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணேன். அவர் கூடயே சேர்ந்து சாப்பிட்டதாக இருக்கட்டும், அவர் போன இடங்களுக்கெல்லாம் நானும் போனதாக இருக்கட்டும், அவரை பல்வேறு கோணங்களில் வந்து பல புகைப்படங்கள் வந்து எடுத்துக்கிட்டது, இப்படி நிறைய அனுபவங்கள் வந்து எனக்கு அவரோட இருக்குது. இதுமாதிரி மோடி சார் வந்து பயங்கர அப்டேட்டான ஒருத்தர். இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டோம், அதுவும் நான் இருக்கிற ஃபீல்டில் நான் சொல்லுவேன், கேமராமேன் நான் ஹோலோகிராம் அது இதுன்னு என்னென்னமோ நான் பேசுவேன். ஆனால் ஒரு கேமராவில் வந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு கேமராவுக்கு முன்னாடி எப்படி நின்னால் எப்படி அதில் வந்து வரும் அப்படின்னு டெக்னிக்கலாகவே பல விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியும். ரொம்ப 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 இன்டெலிஜென்ட்டான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு யூகே செந்தில்குமார் அவர்கள். சொல்லிவிட்டு இப்போது மோடி அவர்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க வர்றாரு. அவர் கேமராவில் எடுக்கும்போது மோடி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அதை வந்து யூகே செந்தில்குமார் அவர்கள் இந்த பேட்டியில் பகிர்றாரு. என்னென்னா, ஷோ மீ ஆஸ் ரஜினிகாந்த். நீ வந்து என்ன ரஜினி மாதிரி காமிப்பியா ஃபோட்டோவில், ரஜினி மாதிரியே நான் வரணும் ஃபோட்டோவில், அது மாதிரி எடு. ஷோ மீ பெட்டர் தென் ஹிம், ரஜினியை விட பெட்டராக நான் வரணும், அது மாதிரி நீ வந்து எடுக்கணும் அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து சொன்னதா யூகே செந்தில்குமார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய பிரதமர், ஆனால் அவர் கூட ஒரு ஃபோட்டோவில் எப்படி வரணும்னு ஆசைப்படுறாருன்னு பாருங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் மாரி வரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு ரீச் அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனால் மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் வந்து சந்தித்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிறவங்க 1000 விஷயங்கள் பேசலாம், ஆனால் இது மோடி அவர்களுக்கு மட்டுமான கிடையாது. மலேசியாவுடைய பிரதமரும் சூப்பர் ஸ்டாரோட செல்ஃபி எடுத்திருக்காரு கபாலி டயத்தில். சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேனாக இல்லாதவங்க யாருமே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இப்போவும் சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது தலைவா அப்படின்னு மென்ஷன் பண்ணி வாழ்த்து சொல்லுவார். இப்போவும் சூப்பர் ஸ்டார் அவர் இடத்துல பார்த்தா அவர் வந்து செல்ஃபி எடுத்துக்குவார் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். இப்படி எவ்வளவோ பேரை வந்து சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் மோடி அவர்கள் கூட ஒரு ஃபோட்டோவில் கூட தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாரி இருக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டிருக்காரு. அப்படிங்கிறத அவரோட பல மாதங்கள் ட்ராவல் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஒளிப்பதிவாளர் யூகே செந்தில்குமார் அவர்களே இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இதெல்லாம் நிச்சயமாக மற்ற செலிபிரிட்டிஸ், மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே கனவு தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து சாத்தியம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்க முடியாது. இதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவும் முடியாது, மாற்று கருத்து சொல்லவும் முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது இது பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து இப்போ கொடுத்துட்டு வரணும் சமீப காலங்களில் சூப்பர் ஸ்டார் சார்ந்து. இப்போது அடுத்து வேட்டையன், கூலி படங்கள் சார்ந்த அப்டேட்ஸ்லாம் நிறையா கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் இன்னும் படம் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. நிறைய லைனப் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால் எல்லா தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா நியூஸையும் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.